ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த வாய்ஸ் கிளியர் ஆகிதா? ரிம்னா வாய்ஸ் கிளியர் ஆகிதா? ஸ்ட்ரக் ஆகுதா இல்லையே? ரைட். இப்போ நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் கடைசியாக இந்த யூனிட் 2ல பார்த்த விஷயம் என்னென்னா 2.11 கடைசியாக பார்த்த விஷயம் இந்த பொருளாதார மிகை சம்பந்தமாக பார்த்துருந்தோம். பொருளாதார மிகைண்டா என்ன? பொருளாதார மிகை நாங்கள் 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோன் மிகை அப்படின்னு சொல்லி. ரைட், அதை தான் நாங்கள் கடைசியாக பார்த்துருந்தோம். இப்போ இந்தியான கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சந்தை சமநிலை மாற்றங்கள் சம்மந்தமாக பார்க்க வேண்டியது. சரி, அப்போ சந்தை சமநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது யூனிட் 2 பொறுத்த வரையில் கடைசி தேர்ச்சி மட்டம். நாங்கள் தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில் தானே நாங்கள் பார்த்துட்டு வரோம். அப்போ தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில் பார்க்குற டைமில் 12 தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது யூனிட் 2 பொறுத்தவரையில். அதில் 11 தேர்ச்சி மட்டங்கள் பார்த்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? 12வது தேர்ச்சி மட்டம் தானே என்ன சொன்னா 2.12 தானே என்ன சொன்னா சந்தை சமநிலை மாற்றங்கள். சரியா? சந்தை சமநிலை மாற்றங்கள் சம்பந்தமா தான் நாங்க பார்க்க வேண்டியது. சந்தை சமநிலை மாற்றங்கள். ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த 2.12ல சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் சந்தை சமநிலை மாற்றம். அப்ப சந்தை சமநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா என்னென்றால், சந்தையில கேள்வி நிரம்பல் அத சந்தை சக்திகள் அப்படின்னு சொல்லுவோம். சந்தை சக்திகள் அப்படின்னு சொல்றது என்ன? கேள்வியும் நிரம்பலும். சரியா? அப்ப இப்படி இந்த சந்தையில காணப்படுகின்ற கேள்வி நிரம்பல் ஆகியவற்றினால நிர்ணயிக்கப்படுகின்ற சமநிலை சந்தை சமநிலையானது அந்த கேள்வி நிரம்பல்கள்ல ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன செய்யுது? மாற்றமடையுது. விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படி மாற்றம் அடையுது. அந்த கேள்வி நிரம்பல் அந்த நிரம்பல்ல ஏற்படும் மாற்றங்களுக்கு அமைவாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த சந்தை சமநிலை மாற்றம் அடையுது. அப்படி மாற்றம் அடையறத தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், சந்தை சமநிலை மாற்றம். அப்ப சந்தை சமநிலை மாற்றம் அடையறதுக்கு மிக பிரதானமான காரணம் என்ன? அந்த சந்தை சமநிலையிலே இருக்கிற சந்தை சமநிலையை அந்த கேள்வி நிரம்பல்கள்ல நிரம்பல்கள்ல ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன செய்யுது? மாற்றம் அடையுது. கேள்வி நிரம்பல்ல கேள்வி அதிகரிப்பின் மூலமாகவோ, அல்லது கேள்வி குறைவின் மூலமாகவோ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், சந்தை சமநிலை மாற்றம் அடையுது. அப்ப சந்தை சமநிலை மாற்றம் அடையுது எதன் காரணமாக? கேள்வி நிரம்பல் மாற்றம் அடையறதால. ஏன்னா கேள்வி நிரம்பலின் அடிப்படையில தானே நாங்க சந்தை சமநிலையை தீர்மானிக்கிறோம். சமநிலை விலையளிக்கலாம், சமநிலை தொகை அப்படின்றது நாங்க இந்த கேள்வி நிரம்பலின் அடிப்படையில தான் என்ன செய்ய போறோம்? சமநிலை விலையும், சமநிலை தொகையும் நாங்க தீர்மானிக்க போறோம். விளைஞ்சம் சொல்றது. அப்ப இப்படி தீர்மானிக்கிறதால நல்லா விளங்கிக் கொள்ளணும். சந்தையில கேள்வியில ஏற்படுகின்ற அதிகரிப்பாய்க்கலாம், அல்லது கேள்வியில ஏற்படுகின்ற குறைவாய்க்கலாம், அல்லது நிரம்பல்ல ஏற்படுகின்ற அதிகரிப்பாய்க்கலாம், அல்லது நிரம்பல்ல ஏற்படுகின்ற குறைவாய்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், சந்தை சமநிலையை மாற்றமடைய செய்ய போகுது. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சந்தை சமநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா சந்தை சமநிலை மாற்றம் அப்படின்னா என்னன்றதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளணும். தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளணும். அப்ப சந்தையில கேள்வி நிரம்பல் ஆகியவற்றினால நிர்ணயிக்கப்படுகின்ற சந்தை சமநிலையானது அந்த கேள்வி நிரம்பல்ல ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன செய்யுது? மாற்றமடையுது. மாற்றமடையுது. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? சந்தை சமநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். விளைஞ்ச சொல்றது. அப்ப இந்த சந்தை சமநிலை மாற்றங்கள் அப்படின்றது 3 முறைகளாக, 3 பிரிவுகளாக மாற்றம் அடைய போகுது. 3 பிரிவுகளாக நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சந்தை சமநிலை மாற்றங்கள நாங்க 3 பிரிவுகளாக பிரிச்செடுக்க இயலும். விளைஞ்ச சொல்றது. மாற்றம் அடைகிற அந்த வகைகளுக்கு ஏற்ப நாங்க என்ன செய்யலும்னு சொன்னால், சந்தை சமநிலை மாற்றங்கள 3 பிரிவுகளாக பிரிக்க இயலும்.
மூன்று பிரிவுகளாக நாங்கள் என்ன செய்யலாம்? சந்தை சமநிலை மாற்றங்களை பிரிக்கிறோம். முதலாவது வந்து என்ன சொன்னால் கேள்வி மாற்றம் அடைகிறது. கேள்வி மாற்றம் அடைகிறது. இரண்டாவது விடயம் என்று சொன்னால் நிரம்பல் மாற்றம் அடைகிறது. நிரம்பல் மாற்றம் அடைகிறது. மூன்றாவது விடயம் என்று சொன்னால் கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது. கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது. என்ன சொல்றது? அப்ப இப்படியாக வந்து சந்தை சமநிலை மாற்றங்களை நாங்க மூன்று பிரிவுகளாக பிரிக்க இயலும். எப்படி? கேள்வி மாற்றம் அடைகிறது, நிரம்பல் மாற்றம் அடைகிறது, கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது. ரெண்டும் சேர்ந்து விளங்கிட்டு சொல்றது. இந்த அடிப்படையில என்ன செய்யலும்னு சொன்னால் சந்தை சமநிலை மாற்றங்களை மூன்று பிரிவுகளாக, மூன்று வகைகளாக வகைப்படுத்த இயலும். அந்த மூன்று வகைகளையும் சொல்லுங்க பாப்போம். எப்படி எப்படி மாற்றம் அடைகிறது? குயிக்கா யார் சரி வரா? யாரு சரி சொல்லலுமா? ரைட். கேள்வி மாற்றம் அடைதல், நிரம்பல் மாற்றம் அடைதல், கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைதல். ரைட். இந்த அடிப்படையில் வந்து என்ன செய்தால் சந்தை சமநிலை வந்து மாற்றம் அடையும். சரியோ? ரைட். இப்ப முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி மாற்றம் அடைகிறத நாங்க பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்? கேள்வி மாற்றம் அடைகிறத பார்க்க போறோம். கேள்வி மாற்றம் அடைதல். சரி. அப்ப கேள்வி மாற்றத்தை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 பிரிவுகளாக பிரிக்க போறோம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். சந்தை சமநிலை மாற்றங்களை நாங்க 3 பிரிவுகளாக பிரிப்போம். 3 பிரிவுகளாக பிரிப்போம். எப்படி? கேள்வி மாற்றம் அடைகிறது, நிரம்பல் மாற்றம் அடைகிறது, அதே நிரம்பல் மாற்றம் அடைகிறது. அதே மாதிரி கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது. இப்ப நாங்க முதலாவது விடயத்துக்குள்ள வாரோம். முதலாவது விடயத்துக்குள்ள வரும். முதலாவது விடயம் நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கேள்வி மாற்றம் அடைகிறது. இந்த கேள்வி மாற்றம் அடையறத நாங்க 2 வகைகளாக நாங்க என்ன செய்யலும்னு சொன்னால் வகைப்படுத்த இயலும். கேள்வி மாற்றம் அடையறத நாங்க என்ன செய்யலும் 2 வகைகளாக வகைப்படுத்த இயலும். அதுல முதலாவது தான் என்று சொன்னால் நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது. எப்படி? நிரம்பல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நிரம்பல் மாற்றம் இல்ல. நிரம்பல் மாறாத போது கேள்வி என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதிகரிக்கிறது. கேள்வி அதிகரிக்கிறது. அதே மாதிரி 2வது விடயம் என்று சொன்னால் நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. சரி. நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. கேள்வி குறைவடைகிறது. அப்ப இப்படியாக வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா கேள்வி மாற்றம் அடைதல நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்த இயலும். நிரம்பல் மாறாத டைம்ல கேள்வி அதிகரிக்கிறது. நிரம்பல் மாறாத டைம்ல கேள்வி குறைவடையுது. அப்ப இப்படியாக வந்து நாங்க என்ன செய்யலும் கேள்வி மாற்றத்தை 2 வகைகளாக வகைப்படுத்த இயலும். சரி. அப்ப இது 2யும் நாங்க விரிவா பார்ப்போம். சரி. முதலாவது நிரம்பல் மாறாத போது நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது. கேள்வி அதிகரிக்கிறது. சரி. அப்ப நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா பாருங்க. இது வந்து விலை அச்சு, இது வந்து தொகை அச்சு. சரியா? இது வந்து கேள்வி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு. கேள்வி கோடு, நிரம்பல் கோடு, தொகை, அதே மாரி விலை, இது வந்து 0. சரியோ? இப்ப இங்க தானே சமநிலை விலையை தீர்மானிக்க போறோம். இங்க தானே நாங்க சமநிலை விலை, சமநிலை தொகையும் நாங்க சந்தை சமநிலையை நாங்க தீர்மானிப்போம். ரைட். இப்ப என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, அந்த நிரம்பல்ல மாற்றம் இல்ல. சரியா? நல்லா விளங்கிக்கிறோம். நிரம்பல்ல மாற்றம் இல்லாத டைம்ல கேள்வி அதிகரிக்குது. இப்ப கேள்வி அதிகரிக்குதுன்னு சொன்னால், நாங்க கேள்வி அதிகரிச்சா, கேள்விக்கோடு வலப்புறம் நகருமா? இடப்புறம் நகருமா? கேள்விக்கோடு வலப்புறம் நகருமா? இடப்புறம் நகருமா? என்ன செய்ய போகுது? கேள்விக்கோடு வலப்புறம் நகரப் போகுது. கேள்விக்கோடு என்ன செய்ய போகுது? வலப்புறம் நகரும். வலப்புறம் நகரப் போகுது. விளங்கிச்சா சொல்றது? அப்ப கேள்வி அதிகரிக்குது. நல்லா விளங்கிக்கணும். கேள்வி அதிகரிக்குது. அப்ப கேள்வி அதிகரிக்கிற டைம்ல, அதாவது நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிச்சுச்சுன்னு சொன்னா, சமநிலை விலை வந்து என்ன நடக்குது இங்க? சமநிலை விலை வந்து என்ன நடக்குது? அதிகரிக்குது. அதே மாரி சமநிலை தொகை வந்து என்ன நடக்குது? என்ன நடக்குது? அதிகரிக்குது.
விளைஞ்சவங்க சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கேள்வி மாறாத போது அதாவது நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இங்க எனக்கு சந்தை சமநிலையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகுது? அதாவது படத்தில் நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிப்பதனால சந்தை சமநிலை விலையும் அதிகரிக்குது, சந்தை சமநிலை தொகையும் அதிகரிக்குது. எப்படியான சந்தர்ப்பத்துல? நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிச்சால். நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிச்சது. ரைட். இது கேள்வி மாற்றம் அடைதல்ல முதலாவது வகை. கேள்வி மாற்றம் அடைதல்ல முதலாவது வகை தான் என்ன? நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது. இப்ப நாங்க ரெண்டாவது பார்த்தோம் தானே? ரெண்டாவது விடயம் என்ன பார்த்தோம்? நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. அப்ப நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது அப்படின்னு சொல்ல போகல. இது பாருங்க, ஒரு படத்தின் மூலமா நாங்க பார்த்துட்டு போவோம். இது சமநிலை விலை, இது சமநிலை தொகை. இது அதாவது சாரி 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 விலை அச்சு, இது தொகை அச்சு. இது கேள்வி கோடு, இது என்னது? நிரம்பல் கோடு. சரி, இது பூஜ்ஜியம். இங்கனைக்குத்தான் சமநிலை, சந்தை சமநிலை தீர்மானிக்க போறோம். இது சமநிலை விலை, சமநிலை தொகை. P1 Q1. சரியா? இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. அப்ப நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறதுன்னு சொன்னால் கேள்வி கோடு வலப்புறம் நகருமா, இடப்புறம் நகருமா? இடப்புற நகரும். இடப்புறம் நகரப்போகுது. கேள்விக்கூடு என்ன நடக்க போகுது? இடப்புறம் நகரப்போகுது. இப்ப கேள்விக்கூடு இடப்புறம் நகர்ந்துச்சுன்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க பாப்போம். சந்தை சமநிலை விலைக்கு என்ன தாக்கம்? சமநிலை தொகைக்கு என்ன தாக்கம்? சமநிலை விலையும் சமநிலை தொகையும் குறைவடையும். வெரி குட். விளைஞ்ச சொல்லுது. அப்ப நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைஞ்சுச்சுன்னு சொன்னால் சமநிலை விலையும் குறைவடைய போது, சமநிலை தொகையும் என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. அதே மாதிரி நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிச்சுன்னு சொன்னால் சமநிலை விலையும் அதிகரிக்க போகுது, சமநிலை தொகையும் அதிகரிக்க போகுது. விளைஞ்ச சொல்றது. இதுதான் என்னன்னு சொன்னால் முதலாவது நாங்க பார்த்த விஷயம் கேள்வி மாற்றம் அடைகிறது. அப்ப என்ன ஒருக்கா சொல்லுங்க போகும். கேள்வி மாற்றம் அடைதல் ரெண்டு வகைகள் என்ன? ரெண்டு வகைகள் என்ன? கேள்வி மாற்றம் அடைதல் ரெண்டு வகைகள். நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது, நிரம்பல் மாறாத போது கேள்வி கேள்வி அதிகரிக்க குறைவடைகிறது. சரி, அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம். நாங்க அதாவது சந்தை சமநிலை மாற்றத்துல 3 வகைகள் பார்த்திருந்தோம். அதுல முதலாவது வகை தான் கேள்வி மாற்றம் அடைதல். கேள்வி மாற்றம் அடைதல் ரெண்டு வகையை தான் நாங்க பார்த்தோம். நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது, நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. அப்ப இரண்டாவது வகையை நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் நிரம்பல் மாற்றம் அடைகிறது. சரியா? சந்தை சமநிலை மாற்றத்துல இரண்டாவது வகை தான் என்னன்னு சொன்னால் நிரம்பல் மாற்றம் அடைகிறது. நிரம்பல் மாற்றம் அடைகிறது. சரி, அப்ப நிரம்பல் மாற்றம் அடைகிறது எப்படின்னு சொன்னா நாங்க நிரம்பல் மாற்றம் அடைகிறத நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். சரி, அப்ப கேள்வி மாற்றம் அடைகிறத நாங்க எப்படி வகைப்படுத்தினோம்? நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது, நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. அப்ப நிரம்பல் மாற்றம் அடைகிறத நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம் எப்படின்னு சொன்னால், நிரம்பல் மாற்றம் அடைகிறத நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம் எப்படின்னு சொன்னால், கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது. அதே மாதிரி கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைகிறது. இப்படியாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நிரம்பல் மாற்றத்தை 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். நிரம்பல் மாற்றத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். சரியோ? இப்ப முதலாவது நாங்க ஒவ்வொரு வகைகளாக விளக்கப்படுத்திட்டு வருவோம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், முதலாவது கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது. அப்ப கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்ல போகல. இது விலையச்சு, இது தொகையச்சு. விலையச்சு, தொகையச்சு. இது கேள்வி கோடு, இது என்னது? நிரம்பல் கோடு.
அப்ப கேள்வியும் நிரம்பலும் கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கின்ற அந்த புள்ளி தான் வந்து என்ன செய்ய போகுது, சமநிலையை நாங்க தீர்மானிக்க போறோம். சமநிலை விலை, சமநிலை தொகை அப்படின்னு சொல்லி. சரி, விலை இங்க வந்து தொகை, இது வந்து 0, இது வந்து கேள்வி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு. இப்ப என்ன நடக்க போகுது? முதலாவது நாங்க நிரம்பல் மாற்றம் அடைதல்ல முதலாவது வகை தான் என்னென்ன? கேள்வி மாற்றம் கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது. அப்ப கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்குதுன்னு சொல்ல போகல. நிரம்பல் கோடு வலப்புறம் நகருமா, இடப்புறம் நகருமா? நிரம்பல் கோடு கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது அப்படின்றது. நிரம்பல் அதிகரிச்சால் என்ன நடக்க போகுது? நிரம்பல் கோடு வலப்புறமா, இடப்புறமா நகரும்? நிரம்பல் கோடு வலப்புறம் நகர போகுது. விளைஞ்சு சொல்றது, நிரம்பல் கோடு என்ன நடக்கும்? வலப்புறம் நகரப்போகுது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இங்கு கேள்வி மாறாத போது நிரம்பல் வந்து அதிகரிச்சா வலப்புறம் நகர்ந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்றால், சமநிலை விலை வந்து குறைவடையும். P1ல இருந்து P2 ஆக சமநிலை தொகை வந்து அதிகரிக்க போகுது. Q1ல இருந்து Q2 ஆக வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், சமநிலை தொகை அதிகரிக்க போகுது. அப்ப விலை வந்து என்ன நடக்கும்? குறைவடையும். சமநிலை தொகை வந்து என்ன நடக்க போகுது? அதிகரிக்க போகுது. எப்படியான டைம்ல எப்படியான டைம்ல கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிச்சா. அதே மாதிரி இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், கேள்வி மாறாத போது கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைஞ்சா என்ன தாக்கம்? கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைஞ்சா என்ன தாக்கம்னு பார்க்க போறோம். அப்ப கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைஞ்சால் என்று சொல்ல போகல, நாங்க ஒரு வரைபடத்தின் மூலமா நாங்க காட்ட போனோம். இதுல வந்து சமநிலை, அதாவது விலை அச்சு, இது வந்து தொகை அச்சு, இது வந்து கேள்வி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு. நிரம்பல் கோடு. இதுல தான் நாங்க என்ன செய்ய போறோம்? சமநிலை விலையும், சமநிலை தொகையும் வந்து தீர்மானிக்க போறோம். இப்ப தீர்மானிக்க போறோம் அப்படின்னு சொல்ல போகல, இங்க வந்து P, இங்க வந்து Q. சரியா? அப்ப இங்க கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைய போகுது. அப்ப நிரம்பல் குறைவடைய போகுது அப்படின்னு சொல்ல போகல, உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்றால், நிரம்பல் கோடு இடதுபுறம் நகரும். அப்ப நிரம்பல் கோடு இடதுபுறம் நகர சொல்ல என்ன நடக்கும்னு சொன்னா, சமநிலை விலை வந்து அதிகரிக்கும். சமநிலை தொகை வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. என்ன நடக்க போகுது? Q1ல இருந்து Q2 ஆக சமநிலை தொகை குறைவடையும். P1ல இருந்து P2 ஆக சமநிலை விலை வந்து அதிகரிக்கும். அப்ப விலை அதிகரிக்கும், சமநிலை விலை அதிகரிக்கும். சமநிலை தொகை வந்து குறைவடையும். சமநிலை தொகை வந்து என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. அப்ப நன்றா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நாங்க இந்த நிரம்பல் மாற்றம் அடைதலை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது, கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைகிறது. அப்ப கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரித்தால் எப்படியான தாக்கம் சமநிலை விலைக்கும், சமநிலை தொகைக்கும் எப்படியான தாக்கம் ஏற்படும்? அதே மாரி கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைஞ்சா, சமநிலை விலைக்கும், சமநிலை தொகைக்கும் எப்படியான தாக்கம் ஏற்படும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்னா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப இதுல வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வருவோம். சந்தை சமநிலை மாற்றங்கள நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். 3 பிரிவுகளாக பிரிக்க இயலும். எப்படி சந்தை சமநிலை மாற்றங்கள? கேள்வி மாற்றம் அடைகிறது, நிரம்பல் மாற்றம் அடைகிறது. அப்ப கேள்வி மாற்றம் அடைதல நாங்க மேலும் 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிக்கிறது, நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. அதே மாரி நிரம்பல் மாற்றம் அடைதல மாற்றம் அடைறத நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது, கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைகிறது. 3வது விடயம் நாங்க என்ன பார்க்க வேண்டியிருக்குது? கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது. என்ன சொல்றது? கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது. இது சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இதுல வந்து 12 விடயங்கள் இருக்குது. கேள்வி கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது அப்படின்றதுக்குள்ள வந்து 12 விடயங்கள் இருக்குது. இந்த 12 விடயங்கள்ன்ற அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா, 3வது பிரிவ நாங்க பார்க்க போறோம். சந்தேசம் நிலை மாற்றங்கள்ல நாங்க கேள்வி மாற்றம் அடையுது, நிரம்பல் மாற்றம் அடையுது, கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடையுது. இப்ப கேள்வி மாற்றம் அடையதுல 2 வகை இருக்குது. அதே மாரி நிரம்பல் மாற்றம் அடைதல 2 வகை பார்த்திருந்தோம். இப்ப கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடையறதுல வந்து, கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடையறதுல, நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், 12 வகைகள நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. விளங்கிய சொல்றது. இப்ப 12 வகைகள் வந்து இருக்குது. இந்த கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடையறதுல. விளங்கிய சொல்றது. அத வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், தெளிவாக பார்க்க போறோம். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடைகிறது அப்படின்றதுக்குள்ள 12 வகைகள் இருக்குது. அதுல முதலாவது தான் என்னன்னு சொன்னால், கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவினால அதிகரிக்கிறது.
கேள்வியும் நிரம்பலும் என்ன செய்யறது? ஒரே அளவினால அதிகரிக்கிறது. முதலாவது நாங்க ஒவ்வொன்றாவே நாங்க என்ன செய்வோம்? விரிவா பார்த்துட்டு வருவோம். கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால என்ன செய்யறது? அதிகரிக்கிறது. சரி. அப்ப கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிச்சா, இங்க சமநிலை விலைக்கும், சமநிலை தொகைக்கும், இந்த சந்தை சமநிலைக்கு வந்து எப்படியான தாக்கம் ஏற்பட போகுது? அததான் நாங்க பார்த்துட்டு வரோம். எப்படியான தாக்கம் ஏற்பட போகுது? இப்ப பாருங்க. இது வந்து விலை அச்சு. இது வந்து தொகை அச்சு. விலை அச்சு. இது வந்து தொகை அச்சு. இது வந்து கேள்வி கோடு, நிரம்பல் கோடு. இது சமநிலை விலை, சமநிலை தொகை. சமநிலை விலை, சமநிலை தொகை. சரி. இப்ப என்ன விஷயம் என்றால், நாங்க கேள்வியும் நிரம்பலும் தானே 2யும் சேர்த்து தானே நாங்க பார்க்க போறோம். 2யும் சேர்த்து தானே நாங்க பார்க்க போறோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, முதலாவது வகை நாங்க பார்க்க போறோம் என்னென்றால், கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிக்கிறது. கேள்வி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்ல போகல, கேள்வி கோடு என்ன நடக்க போகுது? கேள்வி கோடு என்ன நடக்க போகுது? வலப்புறம் நகரப் போகுது. கேள்வி கோடு என்ன நடக்கும்? வலப்புறம் நகரும். அதே மாரி நிரம்பல் அதிகரிக்குதுன்னு சொன்னால், நிரம்பல் கோடும் வந்து என்ன நடக்கும்? வலப்புறம் நகரும். ஆனா ஒரே அளவால நாங்க அந்த கோட வந்து வரையணும். ஒரே அளவால அதிகரிக்கணும். விளங்கிச்சா சொல்றது? ஒரே அளவால நாங்க அந்த கோட வரையணும். சரியா? அப்ப இது வந்து சரி, இது வந்து D2, இது வந்து S2. அப்ப கேள்வியும் நிரம்பலும் 2 இந்த புது 2 கோடிகள் தானே. அதாவது நிரம்பல் கோடு நிரம்பல் அதிகரித்த ஆ புதிய நிரம்பல் கோடு. அதே மாரி கேள்வி அதிகரிச்ச புதிய கேள்வி கோடு. அப்ப 2ம் சந்திக்கின்ற புள்ளி தான். இதுல தான் புதிய சந்தை சமநிலை வரப்போகுது. புதிய சந்தை சமநிலை வரப்போகுது. அப்ப இங்க வந்து பாருங்க, சரியா கோட வரைஞ்சீங்கன்னு சொன்னால், சமநிலை விலைக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஆனா சமநிலை தொகை வந்து இங்க என்ன நடக்குது? சமநிலை தொகை வந்து என்ன நடக்குது? சொல்லுங்க பாப்போம். அதிகரிக்குது. 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 விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னால், கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னால், சமநிலை விலை வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. சமநிலை விலைக்கு வந்து எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. அதே மாரி அதாவது சமநிலை தொகை வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால், சமநிலை தொகை வந்து நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும். அப்ப சமநிலை தொகை மாத்திரம் வந்து என்ன நடக்க போகுது? அதிகரிக்க போகுது. ஆனா சமநிலை விலைக்கு வந்து சமநிலை விலை குறைவடைறதும் இல்ல, அதிகரிக்க போறதும் இல்ல. அதே அளவுல தான் நிக்க போகுது. இப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிச்சுச்சுன்னு சொன்னால் விளங்கிச்சா சொல்லுது? தெளிவா எல்லாத்தையும் படத்த போட்டு, போட்டு, போட்டு நோட் பண்ணிட்டு வரணும். ரைட். நோட் பண்ணிட்டீங்களா இத? நான் சொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டீங்களா? இதுக்கென்று இந்த கிளாஸுக்கென்று புக் வச்சிட்டு இருக்கிறீங்களா? ஹாஜரா, ரிம்னா? ஓ சார். ஓ. ஓ! அப்ப நான் சொன்ன விஷயங்கள் இப்ப எத்தன படம் கீறிட்டோம்? இதுல வந்து அதாவது கேள்வி மாற்றத்துல 2. அதே மாரி நிரம்பல் மாற்றம் அடையறதுல 2. அதே மாரி இப்ப கேள்வியும் நிரம்பல்ல 1 பாத்துக்கிறோம். டோட்டலா 5 விஷயம் பாத்துக்கிறோம். அது அவ்வளவுத்துக்குமான ஷார்ட்டா நீங்க எழுதிட்டு வாரீங்களா? ஓ. ஷார்ட்டாவும் ஓ கிளாஸ் நடக்கிற சார். டைம்லயும் ஷார்ட்டாவும் எழுதணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தார நோட்ஸையும் எழுதி வச்சுக்கொள்ளணும். நோட்ஸ் இல்லாட்டி என்கிட்ட கேட்கணும், நான் உங்கள்ட்ட தருவேன். என்ன ஒண்ணு சொல்றது? தெளிவா விளங்கிக்கொள்ளணும். இதுக்கென்று வேறையா ஒரு புக் ஒன்று வச்சுக்கொள்ளணும். சரி, எந்த கிளாஸுக்கு வேறையா ஒரு கோப்பி ஒன்று வச்சுக்கொள்ளணும். சரியா? கிளியரா? ஓ. ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இது நோட் பண்ணியாச்சு தானே? கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால் அதிகரிக்கிறது. நோட் பண்ணியாச்சா? ஹாஜர் அறிம்னா? ஓ. ஓ. ரைட். அடுத்ததுக்கு போவோம். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், 2வது கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடையறதுல நான் எத்தனை விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன்? 12 வகைகள் இருக்குது. 12 பிரிவுகள் இருக்குது. அதுல முதலாவது பிரிவை நாங்க பார்த்தோம். கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிக்கிறது. இப்ப 2வது வகையை நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைகிறது. கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைகிறது. சரியா? அப்ப கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைகிறது அப்படின்ற கொள்ள நாங்க
என்ன செய்ய போறோம்? படத்தை வரைய போறோம். எப்படியான தாக்கம் சந்தை சமநிலைக்கு வந்து எப்படியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். இது வந்து விலை அச்சு, இது வந்து தொகை அச்சு. இது சமநிலை சாரி விலை அச்சு. இது வந்து தொகை அச்சு. இங்க வந்து கேள்வி கோடு வரும். சரி, கேள்வி கோடு. இது வந்து நிரம்பல் கோடு. சரி, இங்க தான் நாங்க என்ன செய்ய போறோம்? சந்தை சமநிலையை தீர்மானிக்க போறோம். இது வந்து சமநிலை விலை. இது வந்து சமநிலை தொகை. சரிதானே? சரிதானே? ரைட். இப்ப இதுல 0. இதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு கேள்விய கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆன்ஸர் ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்றால், இந்த வரைபடங்கள் மூலமா நீங்க என்ன செய்யணும்னா, கட்டாயம் இந்த விலை அச்சு, தொகை அச்சு, அதே மாரி கேள்வி கோடுக்கு பதிலா டி, நிரம்பல் கோட்டுக்கு நேரா வந்து எஸ், அதே மாரி P1, Q1 இதுல 0 எல்லா குறியீடும் கட்டாயமா குறிக்கணும். விளைஞ்ச சொல்றது. கட்டாயமா என்ன செய்யணும்? குறிச்சு காட்டணும். ரைட். இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னால், கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைகிறது. ஒரே அளவால என்ன செய்றது? குறைவடையுது. இப்ப கேள்வி குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால், கேள்விக்கூடு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இடதுபுறம் நகரும். சரியா? அதே மாரி நிரம்பல் குறைவடைஞ்சுச்சுன்னு சொன்னால், நிரம்பல் கோடு என்ன நடக்கும்? இடதுபுறம் நகரும். இடதுபுறம் நகரப்போகுது. இப்ப இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப டி இது வந்து D2 கோடு. அதே மாரி S2 கோடு இது. இப்ப D2 கோடும், S2 கோடும் சந்திக்கிற புள்ளி வந்து எது? இந்த புள்ளி. இந்த புள்ளி. அப்ப இந்த புள்ளியில நாங்க சமநிலை விலைய நாங்க பார்த்தோம்னு சொன்னா, சமநிலை விலை வந்து என்ன நடக்குது இங்க? சமநிலை விலை மாற்றம் அடையுதா? இல்ல. இல்ல. சமநிலை விலை வந்து மாற்றம் இல்ல. ஆனா சமநிலை தொகை வந்து என்ன நடக்குது? குறைவடையுது. சமநிலை தொகை வந்து என்ன நடக்குது? குறைவடையுது. அப்ப இதுதான் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, சந்தை சமநிலையில ஏற்படுத்துகின்ற தாக்கம். இப்படியான சந்தர்ப்பத்துல கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைஞ்சிரும். இப்ப கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைகிற சந்தர்ப்பத்துல சமநிலை விலை மாற்றம் அடையாது. ஆனால் சமநிலை தொகை வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. குறைவடைய போகுது. விளங்கிச்சா சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் இது வந்து கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைஞ்சா. ரைட். இது வந்து 2வது பிரிவு. 3வது வகைக்குள்ள வாரம் என்னென்றால் 3வது வகைக்குள்ள நாங்க வாரோம். கேள்வி அதிகரிக்கும் அதே அளவால நிரம்பல் குறைவடையுது. நல்லா விளங்கிக்கணும். 3வது வகை என்ன? கேள்வி அதிகரிக்கும் கேள்வி அதிகரிக்கும் அதே அளவால அதே அளவால நிரம்பல் குறைவடைகிறது. நல்லா விளங்கிக்கணும். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிக்கிறது. 2வது என்ன பார்த்தோம்? கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடையுது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஒரே அளவு தான். ஆனா கேள்வியில அதிகரிப்பு ஏற்பட போது, நிரம்பல்ல குறைவு ஏற்பட போகுது. ஒரே அளவு. விளங்குச்சா? கேள்வி அதிகரிக்கும் அதே அளவால நிரம்பல் வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல எப்படியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். சரியா? இது வந்து சமநிலை விதி. சிம்பிளான விஷயம். நாங்க கோட்ட சரியா அதுக்கேத்த மாரி அதிகரிக்குதுன்னு சொன்னால் வலது பக்கம் நகர்த்தி பார்க்கணும். குறைவடையுதுன்னு சொன்னா இடது பக்கம் நகர்த்தி பார்க்கணும். அப்ப சந்தை சமநிலையில வந்து எப்படியான தாக்கம் ஏற்பட போகுதுன்னு நாங்க என்ன செய்ய போறோம்? இத வந்து பாடமாக்கி வச்சுக் கொள்றதுல நீங்க கோடுகள போட்டு சரியான மெத்தட்ல கோடுகள போட்டு விளங்கி வச்சுக்கொள்ளணும். விளைஞ்ச சொல்றது. இதான் நான் குப்பியில வந்து நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணுங்கன்னு சொல்றது. சரியா? சரியா வரைஞ்சீங்கன்னு சொன்னா, சரியா வந்து என்ன நடக்க போகுது? ஆன்ஸர் வரப்போகுது. ரைட். இது வந்து சமநிலை அதாவது கேள்வி கோடு. இது வந்து நிரம்பல் கோடு. இங்கனைக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? சந்தை சமநிலையை வந்து தீர்மானிக்க போறோம். சந்தை சமநிலையை நாங்க என்ன செய்ய போறோம்? தீர்மானிக்க போறோம். ரைட். ரைட். அப்ப நாங்க வந்து இந்த 3வது வகைய நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க கிளாஸ் முடிப்போம். பாங்க் கேக்குது. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா? 3வது வகைய நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரைட்.